இந்திய நேரப்படி காலை 6 மணி ஜெம் தலைப்புச் செய்திகள். டெல்லியில் பிரதமர் நரேந்திர மோடி கத்தார் அதிபர் ஷேக் தமீம் பின் அகமதி அல் தானி பேச்சுவார்த்தை. இந்தியா கத்தார் இடையே முக்கிய வர்த்தக ஒப்பந்தம் கையெழுத்து. இரட்டை வரி விதிப்பு மற்றும் நிதி ஏய்ப்பை தடுப்பது தொடர்பான திருத்தப்பட்ட ஒப்பந்தமும் கையெழுத்தானது. பெஞ்சல் புயலால் பாதிக்கப்பட்ட கடலூர் உள்ளிட்ட 18 மாவட்ட விவசாயிகளுக்கு 498.80 கோடி ரூபாய் நிவாரணத் தொகை ஒதுக்கீடு. முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் உத்தரவு. சமூக ஊடகமான யூடியூப்பில் ஆபாச உள்ளடக்கத்தை கட்டுப்படுத்த ஏதாவது செய்ய வேண்டும். கட்டுப்பாடுகள் இல்லாததால் யூடியூபர்கள் தவறாக பயன்படுத்தி வருகின்றனர். விளக்கம் அளிக்க உச்ச நீதிமன்றம் மத்திய அரசுக்கு நோட்டீஸ். உத்தரப்பிரதேச மாநிலம் பிரயாக்ராஜ் மகா கும்பமேளா திரிவேணி சங்கமத்தில் 55 கோடி பக்தர்கள் புனித நீராடி உள்ளதாக தகவல். மும்மொழி திட்டம் வேண்டுமா என்பது குறித்து தமிழகத்தில் மார்ச் 1ஆம் தேதி முதல் 90 நாட்கள் பாஜக கையெழுத்து இயக்கம். சென்னையில் மாநில தலைவர் அண்ணாமலை பேட்டி. பிரதமர் மோடி எலான் மஸ்க் சந்திப்பை தொடர்ந்து இந்தியாவில் 13 வகையான பணிகளுக்கு ஆட்கள் தேர்வு செய்வதற்கான அறிவிப்பு. லிங்க்டின் சமூக வலைதளத்தில் வெளியிட்டது டெஸ்லா நிறுவனம். திருவள்ளூர் மாவட்டம் கொசஸ்தலை ஆற்றின் பட்டறை பெரம்பதூர் முருகன் கோவிலில் 1200 ஆண்டுகள் பழமை வாய்ந்த சுரங்கப்பாதை. நெடுஞ்சாலை விரிவாக்க பணிக்காக தோண்டிய போது கண்டுபிடிப்பு. சென்னையில் பிப்ரவரி 23ஆம் தேதி வரை 34 டிகிரி செல்சியஸ் வெப்பம். கோவையில் 35 டிகிரி வெப்பமும் பதிவாக வாய்ப்பு. சென்னை வானிலை மையம் தகவல். தங்கச்சி மடம் மீன் இறங்குதளம் மீன்பிடி துறைமுகமாக தரம் உயர்த்தும் பணிகளுக்காக ரூபாய் 300 கோடி நிதி ஒதுக்கீடு. முதல்வர் மு.க. ஸ்டாலின் அறிவிப்பு. குத்துக்கால் மீன் இறங்கு தளத்தை தூண்டில் வளைவுடன் மேம்படுத்தவும் நடவடிக்கை. இந்தியை திணிக்க முயல்வதை கண்டித்து வருகிற 25ஆம் தேதி கோவை வரும் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவுக்கு கருப்பு கொடி காட்டும் போராட்டம். தப.தி.க பொதுச் செயலாளர் கு. ராமகிருஷ்ணன் பேட்டி. அப்பா என்ற சொல்லுக்கு மாண்பு உள்ளது, பெரிய புனிதம் உள்ளது. நிருபர்கள் கேள்விக்கு நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் பேட்டி. வருமான வரித்துறையிடம் கணக்கு காட்டாமல் வெளிநாடுகளில் இந்தியர்கள் பதுக்கி வைத்திருந்த 22,000 கோடி ரூபாய் சொத்துக்கள் கண்டுபிடிப்பு. சொத்து விவரங்களை முறையாக படிவத்தில் குறிப்பிட தவறினால் ரூபாய் 10 லட்சம் வரை அபராதம். வருமான வரித்துறை எச்சரிக்கை. மியான்மர் நாட்டில் சீனாவைச் சேர்ந்த சைபர் குற்றவாளி கும்பலிடம் அடிமைகளாக சிக்கிய 150 இந்தியர்கள். தங்களை மீட்கும்படி மத்திய அரசுக்கு கண்ணீர் மல்க கோரிக்கை. புதுக்கோட்டையை அடுத்த மாஞ்சான் விடுதியில் உள்ள அரசு மேல்நிலைப் பள்ளியில் கலையரங்கம் கட்டுவதற்காக பூமி பூஜை. பள்ளி மாணவிகளை அடிக்கல் நாட்ட வைத்து தொடங்கி வைத்தார் தமிழ்நாடு பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை அமைச்சர் மையநாதன். தன்னுடைய வீட்டிற்கு பட்டா வழங்க வேண்டுமென மாணவன் விடுத்த கோரிக்கையை நிறைவேற்றவும் அதிகாரிகளுக்கு உத்தரவு. அரசியல் எங்களுக்கு இரண்டாவது தான். மொழி இன உணர்வுதான் முதன்மையானது. உயிரை கொடுத்து தமிழை காக்க தயாராக இருக்கிறோம். மத்திய அரசுக்கு துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் எச்சரிக்கை. ஆந்திராவில் உள்ள விசாகப்பட்டினத்தில் தடுப்புச் சுவரை உடைத்துக்கொண்டு சிறுவர் பூங்காவில் புகுந்த லாரி. யாரும் இல்லாததால் உயிரிழப்பு தவிர்ப்பு. சிசிடிவி காட்சிகள் வைரல். கடலை மிட்டாயில் சர்க்கரை அதிகம் இருப்பதாக புகார். கர்நாடக அரசு பள்ளிகளில் மாணவர்களுக்கு வழங்கப்படும் மதிய உணவில் கடலை மிட்டாய்க்கு தடை. அதற்கு பதிலாக முட்டை, வாழைப்பழம் வழங்க முடிவு.
திருவள்ளூரில் ஆக்கிரமிப்பு இடத்தில் கட்டப்பட்டிருந்த தவேக அலுவலகம் இடிப்பு. 17 வீடுகள், கடைகள் மற்றும் தவேக கட்சி அலுவலகத்தை இடித்து அகற்றிய நெடுஞ்சாலைத்துறையினர். வேலூரில் பெண் மருத்துவர் கூட்டு பாலியல் வன்கொடுமை வழக்கு. சிறுவனுக்கு 20 ஆண்டு சிறை தண்டனை விதித்து போக்சோ சிறப்பு நீதிமன்றம் தீர்ப்பு. 4 நீதிமன்றத்தில் 20 ஆண்டுகள் சிறை தண்டனை வழங்கப்பட்ட நிலையில் 5வதாக குற்றம் சாட்டப்பட்டிருந்த சிறுவனுக்கு தண்டனை. கொல்கட்டாவில் 7 மாத குழந்தையை கடத்தி பாலியல் வன்கொடுமை செய்து கொலை. குற்றவாளி ராஜீவ் கோஷுக்கு தூக்கு தண்டனை விதித்து கொல்கட்டா போக்சோ நீதிமன்றம் உத்தரவு. $23 லட்சம் குழந்தைகளின் தலையில் வயிற்றில் அடிக்காதீர்கள். அமைச்சர் அன்பில் மகேஷ் ஆவேசம். கோவை குனியமுத்தூரில் 12ஆம் வகுப்பில் தோல்வியடைந்த நிலையில் வீட்டில் இருந்து வந்த 17 வயது சிறுமி கூட்டு வன்கொடுமை. கல்லூரி மாணவர்கள் 7 பேர் கைது. ஷேர்சாட் செயலில் அறிமுகமாகி கொடூரம். தமிழ்நாட்டில் வெறும் 3.16% பள்ளிகளில் மட்டுமே இந்தி கட்டாயம். சிபிஎஸ்இ பள்ளிகள் தவிர கட்டாய இந்தி பாடம் பிற தனியார் பள்ளிகளில் எங்கும் இல்லை. பாஜக தலைவர் அண்ணாமலை குற்றச்சாட்டுக்கு தமிழக அரசின் தகவல் சரிபார்ப்பகம் விளக்கம். ஒதுங்கி நின்று வேடிக்கை பார்க்காதீர்கள். எங்களோடு இணைந்து குரல் கொடுக்க முன்வாருங்கள். அதிமுகவுக்கு துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அழைப்பு. மும்மொழி கொள்கையை படித்தவர்கள் தமிழ்நாட்டில் வேலை பார்க்கிறார்கள். தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை விளாசல். சென்னை அண்ணா சாலையில் திடீரென தீப்பிடித்த எரிவாயில் இயங்கும் ஆட்டோ. வாகன ஓட்டிகள் அதிர்ச்சி. சுப்ரீம் கோர்ட் உத்தரவை மீறி தேர்தல் ஆணையரை தேர்வு செய்யும் குழுவில் இருந்து தலைமை நீதிபதி நீக்கம். தேர்தல் நடைமுறை கேள்விக்குறி ஆகியிருப்பதாக காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி குற்றச்சாட்டு. கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ள கண்ணாடி பாலத்தில் அமைச்சர் ஏவ வேலு நேரில் ஆய்வு. கேரள மாநிலம் மலப்புரம் பகுதியில் நடைபெற்ற இரவு நேர கால்பந்து போட்டியில் விபத்து. குழந்தைகள், பெண்கள் உட்பட 50க்கும் மேற்பட்டோர் படுகாயம். தவேக தலைவர் விஜய் சிபிஎஸ்இ பள்ளி நடத்துவது எத்தனை பேருக்கு தெரியும்? சி ஜோசப் விஜய் என்ற பெயரை பாருங்கள். அண்ணாமலை அதிரடி. இந்தியா முழுக்க ஒரு காலத்தில் பேசப்பட்ட மொழி தமிழ். விடுதலை சிறுத்தைகள் தலைவர் திருமாவளவன் பேட்டி. மத்திய அரசின் விதிகளை பரிசீலித்து பைக், டாக்ஸி இயக்குவதற்கு கட்டுப்பாடு விதிக்கப்படும். போக்குவரத்து துறை அமைச்சர் சிவசங்கர் பேட்டி. வங்காளதேச பயங்கரவாத அமைப்புடன் எனக்கு தொடர்பு இருப்பதாக பாஜக நிரூபித்தால் ராஜினாமா செய்ய தயார். மேற்கு வங்க சட்டசபையில் முதல்வர் மம்தா பானர்ஜி ஆவேசம். மகா கும்பமேளா நடக்கும் திரிவேணி சங்கமத்தில் உள்ள நீர் மாசடைந்துள்ளதால் குளிப்பதற்கு உகந்ததாக இல்லை. மத்திய மாசு கட்டுப்பாட்டு வாரியம் தகவல். ஐசிசி சாம்பியன்ஸ் டிராபி தொடர் பாகிஸ்தானில் இன்று தொடக்கம். இந்தியா பாகிஸ்தான் அணிகள் ஞாயிற்றுக்கிழமை துபாயில் மோதல். பெண்கள் பிரீமியர் லீக் போட்டியில் குஜராத் அணியை 5 விக்கெட் வித்தியாசத்தில் வீழ்த்தி மும்பை அணி அபார வெற்றி. குரு சோமசுந்தரம் நடித்த பாட்டல் ராதா திரைப்படம் OTT-யில் வருகிற 21ஆம் தேதி வெளியாகிறது. மெட்ரோ சத்யா நாயகனாக நடிக்கும் ராபர் திரைப்படத்தின் ட்ரைலர் இன்று வெளியீடு.
சட்ட விரோதமாக குடியேறி அமெரிக்காவில் வசித்து வரும் மேலும் 300 இந்தியர்களை விரைவில் நாடு கடத்த திட்டம். இந்தியர்கள் மத்தியில் பீதி. கனடாவில் டெல்டா ஏர்லைன்ஸ் அமெரிக்க விமானம் தரையிறங்கும் போது விபத்தில் சிக்கியதில் 19 பேர் படுகாயம். மீட்பு பணியில் அவசரகால குழுக்கள் தீவிரம். ஆப்கானிஸ்தான் எல்லையில் பாகிஸ்தானி தலிபான் அமைப்பைச் சேர்ந்த 30 பயங்கரவாதிகள் சுட்டுக் கொலை. பாகிஸ்தான் ராணுவம் அறிவிப்பு. இத்துடன் ஜெம் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் ஜெம் செய்திகள் காலை 8:30 மணிக்கு. உடனுக்குடன் செய்திகளை காண GemLive.tv என்ற இணையதளத்தில் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.